இரவு பகல் பாராமல் ரத்தத்தை வேறையாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியின் தொண்டர்கள் எப்படி பணம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறேன், 6 முறை எம்எல்ஏ ஆகிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு முறை நாடாளுமன்ற மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏவுக்கும் தான் பொருந்தும். இதே எங்கள் எம்எல்ஏ மட்டும் பொருந்தும்னு நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் பாராமல் ரத்தத்தை வேறையாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியின் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு முறை நாடாளுமன்ற ஆகிக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட தாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல, இல்லை நீங்க இருந்த காலத்திலையும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலையும் ஒன்னா சேரல என்பதையும் நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன்.